நேற்று காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு தான் பிளான். அதுக்கு தகுந்த மாதிரியே 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தான் படுத்தேன். அலாரமும் அடிச்சுச்சு. காலையில நானும் எந்திரிச்சேன். ஆனா வெளியில வந்து பார்த்தா அங்க ஒரு தூரலாம், இங்க ஒரு தூரலாம் தூரிட்டு இருந்துச்சா, சிலிண்டர் வேற தீர்ந்து போச்சு. விறகு அடுப்பு தான் சமைக்கணும். அதனால தான் 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்தேன். ஆனா தூறல் தூறல்னால என்னாச்சுன்னா, ஒரு 1/2 மணி நேரம் படுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தூறல் நின்னுடும். அதுக்கப்புறம் சமைக்கலாம்னு நினைச்சுட்டு ஒரு நல்ல எண்ணத்துல படுத்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்ல காலிங் பெல் அடிக்கும் தான் தெரியுது. மணி 6 மணி ஆயிடுச்சுங்க. 6 மணி ஆயிடுச்சுன்னு எந்திரிக்கலையே நினைச்சிட்டு அத்தை தான் வந்து காலிங் பெல் அடிச்சிருக்காங்க. இந்த அரளிப்பூ அழகா இருக்குதுன்னு சொல்லி உருளியில போட்டு டெக்கரேஷன் பண்ணுவேன். ஆனா ஒரு சில பேர் உருளியில வந்து அரளி போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. உண்மையிலே வந்து உருளியில அரளிப்பூ வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு சொல்லுங்க. நான் தெரிஞ்சுட்டு அதவே ஃபாலோ பண்றேன். நாம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நாம ஏதாவது செஞ்சு ஆசைப்பட்டதால மிஸ்ஸுக்கு கொண்டு போய் கொடுப்போம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெய்குட்டியோட மிஸ் ஜெய்குட்டியை ரொம்ப பிடிக்குமா. அதனால வீட்டுல வந்து எள்ளூருண்டை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஜெய்குட்டிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. டெய்லி ஸ்கூல் விட்டு வந்தோடனே மிஸ்ஸை பத்தி தான் ரொம்ப பெருமையா சொல்லிட்டே இருப்பான். மிஸ் இப்படி சொன்னாங்கம்மா, மிஸ் அப்படி சொன்னாங்கம்மா, மிஸ் கூப்பிட்டு நல்லா பேசினாங்கம்மா அப்படின்னு சொல்லுவான். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பிடிக்கணும் அப்படின்னா ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் அண்ட் சாரை வந்து ரொம்ப பிடிச்சிட்டாவே போதும். அந்த ஸ்கூலே பிடிச்சிருங்க உங்களுக்கு. நேற்று நைட் வந்து பாத்தீங்கன்னா இட்லி, அது கூட வந்து தக்காளி சாம்பார் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னா நைட்டு தூங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு.